அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். ஸோ இன் த கண்டினியூஷன் ஆஃப் அர்பன் சோஷியாலஜி, ஸோ நகர்ப்புற சமூகவியல், கடந்த வகுப்புகளில் நம்ம நகர்ப்புற சமூகவியல் சார்ந்து நிறையா கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் கேஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கேஸ்டோட மீனிங் பார்த்துருக்கோம், அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோடைய குணாதிசயங்கள், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதனுடைய ஆரிஜின் அண்ட் க்ரோத் எப்படி இருக்குது, அதனுடைய ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கண்டினியூஷன் ஆஃப் அர்பன் சோஷியாலஜி, நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கான்செப்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ். ஸோ கிளாஸ் அப்படின்றது தமிழில் வர்க்கம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ வர்க்கம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாகவே நம்ம வந்துட்டு வர்க்கம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தின் அடிப்படையில் வந்துட்டு ரொம்ப வெல் செட்டில்டா ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் கொண்ட மக்களை வந்துட்டு குறிக்கக்கூடியதான் வந்துட்டு வர்க்கம் அப்படின்றது நம்ம சொல்றோம். பொதுவாக நம்ம வந்துட்டு ஒரு வர்க்கம் சார்ந்து பிரிக்கணும் அப்படின்னா வந்துட்டு எதன் அடிப்படையில் வந்துட்டு நம்ம பிரிப்போம், எதன் அடிப்படையில் வந்துட்டு கிளாஸை வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங்கோடைய இன்கம், அவங்களுடைய வருமானத்தை மையப்படுத்தி வந்துட்டு நம்ம இல்லை பின்தங்கிய நிலையில இருக்காங்களா, இல்லை வந்துட்டு ஒரு நடுநிலை வர்க்கமா இருக்காங்களா அப்படின்றத நம்ம பிரிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மக்களுடைய வாழ்க்கை தரம், அவங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு. சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல லக்ஸுரியான ஒரு லைஃப் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நல்ல கார் இருப்பாங்களா, வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. ஸோ அதை மையப்படுத்தி அவங்க என்ன மாதிரியான கிளாஸ்ல வர்றாங்க, என்ன மாதிரியான வர்க்கத்துல வர்றாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம மையப்படுத்த முடியும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஏழ்மையான நிலையில இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு வெஹிக்கிள் வசதிகள் கூட இல்லை, ரொம்பவும் பின்தங்கிய நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பொருளாதார ரீதியா என்ன மாதிரியான ஒரு வர்க்கத்துல இருக்காங்க. சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபாரின் கல்ச்சர் லைஃப்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றது நம்ம என்ன மாதிரியான பொருளாதாரத்துல இருக்கோம், என்ன மாதிரியான வசதி வாய்ப்புகளோட இருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது வந்துட்டு தீர்மானிக்கப்படுது. ஸோ வாழ்க்கை தரத்தை வச்சும் நாம ஒரு ஹியூமன் பீயிங்கோடைய கிளாஸ் என்ன, அவங்க எந்த டைப்ஸ் ஆஃப் கிளாஸ்ல வந்து அப்படின்றத நம்மளால பிரிக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கல்வி, எஜுகேஷன் அடிப்படையிலையும் வந்துட்டு நாம ஒருத்தருடைய கிளாஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணலாம். நல்ல ஹை கிளாஸா இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு எஜுகேஷன் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் வெரி மச் ஹெல்ப் டு தேர் லைஃப். ஏன்னா நான் வந்துட்டு நல்ல வெல் செட்டில்டான ஃபேமிலியா என்னை உருவாக்கிக்கிறணும், நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், நல்ல ஒரு டீச்சிங் லைன்ல போகணும், நல்ல ஒரு அட்வொகேட்டா இருக்கணும், இல்லை நல்ல ஒரு அவங்க என்ன மாதிரியான லெவல் ஆஃப் எஜுகேஷன்ல இருக்காங்க அப்படின்றத மையப்படுத்தியும் நம்ம ஒரு கிளாஸ் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இடங்கள், குடியிருப்பு இடங்கள், நம்ம என்ன மாதிரியான செட்டில்மெண்ட்ல வந்துட்டு சர்வே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம லைஃப் வந்துட்டு சர்வே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சில ஏரியாலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பார்த்த உடனே நம்ம சொல்லுவோம், இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயராக இருக்காங்க, இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்துட்டு நல்ல வெல் செட்டில்டான நல்ல ரிச் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த லைன்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என்ன அடிப்படையில் அவங்க வெல் செட்டில்டா நல்லா ரிச்சா இருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த பிளேஸ், சிலருடைய குடியிருப்பு பகுதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லா விதமான வசதிகளும் அந்த வீட்டில் வந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அடிப்படை தேவைகள்ல இருந்து அத்தியாவசிய தேவைகள்ல இருந்து நல்ல ஒரு லக்ஸூரியான தேவைகள் வரைக்கும் எல்லாமே அவங்க வீட்டில் வந்துட்டு இருக்கும், அவங்க குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தன்மையை மையப்படுத்தியும் நாம வந்துட்டு ஒரு வர்க்கத்தை வந்துட்டு தீர்மானிக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2 மாடி வீடு கட்டியிருக்காங்க, உள்ளேயே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, உள்ளேயே வந்துட்டு நல்ல ஒரு ஒரு கிரவுண்ட் வந்துட்டு இருக்கு, நல்ல பார்க் இருக்கு, நல்ல கார்டன்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க, நல்ல கார் நிப்பாட்டுறதுக்கு வந்துட்டு ஒரு பிளேஸ் இருக்கு, பைக் நிப்பாட்டுறதுக்கு வந்துட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ கார்ல வந்துட்டு வெரைட்டிஸ் ஆஃப் கார் வந்துட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்கள வந்துட்டு நம்ம என்ன மாதிரியான கிளாஸ்ல இருக்காங்க, டாப் கிளாஸ்ல இருக்காங்களா, இல்லை வந்துட்டு ஒரு நடுநிலையோட இருக்காங்க, நடுநிலை வர்க்கமா இருக்காங்களா அப்படின்றத நம்ம ஈஸியா நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ குடியிருப்புகள் சார்ந்தும் அவங்க இருக்கக்கூடிய பகுதிகள் சார்ந்தும் நாம ஒருத்தருடைய வர்க்கத்தை தீர்மானிக்க முடியும்.
அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அரசியல் அதிகார செல்வாக்கை பொறுத்தும் நம்ம வந்துட்டு ஒருத்தருடைய கிளாஸை வந்துட்டு தீர்மானிக்கலாம். அதிகாரம், பவர். ஸோ பவர் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதிகாரம் அப்படின்றது. நம்ம என்னதான் வருமானத்துல, வாழ்க்கை தரத்துல, கல்வியில, இல்லை நம்ம குடியிருக்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு நல்ல ஒரு செட்டில்டான ஒரு ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு எஜுகேட்டடான ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு அட்வான்ஸ்டு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அங்கீகாரம், அந்த அரசியல் அங்கீகாரம் அந்த பவர் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க சொன்னா கேட்பாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப டாப் கிளாஸ்ங்க, அவங்களுடைய அதிகாரம் அப்படின்றது வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் பயன்படும் அப்படின்றத பேஸ் பண்ணியும் நம்ம வர்க்கம் அப்படின்றத வந்துட்டு தீர்மானிக்கலாம். அடுத்ததான் வந்துட்டு நம்ம வேல்யூ, இந்த சொசைட்டல் வேல்யூ அப்படின்றத பேஸ் பண்ணியும் நம்ம வர்க்கம் அப்படின்றத தீர்மானிக்க முடியும். இந்த சமூகத்துல என்ன மாதிரியான அந்தஸ்து இருக்கு. இப்ப நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். சில இடங்கள்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்கும், ஒரு இண்டிவிஜுவலான வேல்யூ அப்படின்றது இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் இருக்கும். அவங்கள வந்துட்டு அவங்க வந்தாவே போதும், இல்லை ஓவர் ஃபோன் பண்ணாவே போதும், இல்லை வந்துட்டு அவங்களுடைய வாய்ஸ் இருந்தாவே போதும், அவங்களுடைய நேம் இருந்தாவே போதும், இல்லைன்னா அவங்களுடைய லெட்டர் பேட்ல வந்துட்டு அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வந்தாவே போதும், அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரெகக்னேஷன் வந்து கொடுத்துருப்போம். அவர் சொன்னா கரெக்டா இருக்கும், அவர் சொன்னா இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துடணும், அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லேயும் இருக்கும். ஸோ நம்மளுடைய வேல்யூவை பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு வந்துட்டு கிளாஸ் அப்படின்றது வந்துட்டு தீர்மானிக்கப்படுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் எதன் அடிப்படையில உருவாகுது, இதன்ல வந்துட்டு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 விதமான நிலைகள் தான். ஒன்று வந்துட்டு உயர்வு நிலை, ரொம்ப டாப் கிளாஸ்ல இருக்காங்க, வருமானத்திலும் சரி, வாழ்க்கை தரத்திலும் சரி, கல்வியிலும் சரி, அவங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு இடங்களும் சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களும் சரி, இதன் அடிப்படையில எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டா இருக்காங்க, எல்லா அதிகாரங்களும் அவங்ககிட்ட இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை தரமும் அமேசிங்கா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க உயர்வான நிலையில இருக்காங்க அப்படின்றது. அடுத்தது வந்துட்டு அவங்களுக்கு கீழே ஒரு நடுநிலை வர்க்கமா இருக்கக்கூடியது, ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் இல்லாம ரொம்ப லோவாகவும் இல்லாம ஒரு மிடில் கேடர்ல இருக்கக்கூடியது. அவங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவையோ அது தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவங்களுடைய தேவைகளுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கும் வந்துட்டு உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் வந்துட்டு நம்ம நடுநிலை வர்க்கம் அப்படின்றத உருவாக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வகுப்பை, ஒரு கிளாஸை வந்துட்டு மையப்படுத்தி தான் நாம வர்க்கம் அப்படின்றதே வந்துட்டு கிரியேட் பண்றோம். ஸோ இதுதான் பேசிக் மீனிங் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது வர்க்கம் என்றால் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, எதன் அடிப்படையிலலாம் நம்ம வர்க்கத்தை வந்துட்டு உருவாக்குறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை தான் இப்ப நம்ம பார்த்தது. வருமானம், அவங்களுடைய வாழ்க்கை தரம், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய குடியிருப்பு இடங்கள், அவங்களுடைய அரசியல் அதிகார செல்வாக்கு, தென் அவங்களுக்கு வந்துட்டு சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு சோசியல் வேல்யூ, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம கிளாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்றோம், வர்க்கம் அப்படின்றதே வந்துட்டு உருவாகுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அஸ் அ சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஏன்னா நம்ம வந்துட்டு நகர்ப்புற சமூகவியல் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அப்படின்றது எப்படி கொண்டு வர்றாங்க, ஒரு வர்க்கம் அப்படின்றத என்ன மாதிரியான அடிப்படையில சொல்றாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தருடைய பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் நாம வர்க்கம் அப்படின்றதே வந்துட்டு கிரியேட் பண்றோம். அததான் வந்துட்டு ஹார்டன் மற்றும் ஹண்ட் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க 1968. வர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்றது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சமூக வர்க்கம் என்பது சமூக நிலையில் தொடர்ச்சியில் ஒரே மாதிரியான நிலையில் உள்ளவர்களுடைய அடுக்க தான் வந்துட்டு நம்ம வர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரே மாதிரி அப்படின்னா என்ன, இப்போ ஒரே மாதிரியான தன்மை அப்படின்னா என்னன்னா, வருமானத்தின் அடிப்படையில ஒரே மாதிரி இருக்கிறது, ஆர் அவங்களுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிறது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல வந்துட்டு ஒரே மாதிரியான லைஃப் வந்துட்டு ஃபாலோ பண்றது. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இந்த செட் ஆஃப் பீப்புள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லக்ஸுரியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க, காரு பங்களா என்னென்னமோ இருக்குங்க, அவங்களுக்கு தேவையான வசதிகள், அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்துட்டு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த கோடிக்கணக்கான சொத்து அப்படின்றத வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பொருளாதார தன்மையை மையப்படுத்தி தான் நாம ஒரு சமூக வர்க்கம் அப்படின்றதே வந்துட்டு உருவாக்குறோம். அதுதான் வந்துட்டு ஹார்டன் மற்றும் ஹண்ட் அவங்க வந்துட்டு டிஃபைன் பண்றாங்க. ஒரு சமூக வர்க்கம் அப்படின்றது நம்ம சொசைட்டில ஒரே மாதிரியான, அதாவது தொடர்ச்சியா கண்டினியூஸா வந்துட்டு ஒரே மாதிரியா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய எக்கனாமிக்கல் பேட்டர்ன், அவங்களுடைய எஜுகேஷனல் பேட்டர்ன், அவங்களுடைய சோசியல் வேல்யூ எல்லாமே வந்துட்டு
ஒரே மாதிரியான தன்மையில இருக்கக்கூடியதுதான் வந்துட்டு ஒரே மாதிரியான நிலையில் உள்ளவங்களை நாம வந்துட்டு வர்க்கம் அப்படின்றத சொல்றோம். அதுதான் அவருடைய டெஃபினிஷனா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அனதர் ஃபேமஸ் ஆதர் கின்ஸ்பர்க் அப்படின்றவர் வந்துட்டு என்ன டிஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு வர்க்கம் அப்படின்றது வந்துட்டு ஒரு பொதுவா ஒரு வம்சாவளி மூலமாகவோ அல்லது தொழில், செல்வம் மற்றும் கல்வி ஆகியவற்றின் ஒற்றுமையின் ஒரே மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கியது தான் வந்துட்டு வர்க்கம் அப்படின்றது. ஏன்னா இப்ப என்னோட அப்பா வந்துட்டு நல்ல ரிச்சா இருக்காங்க அப்படின்னா அந்த வம்சாவளி மூலமா அடுத்ததா நானும் அந்த ரிச்சான பேக்ரவுண்டுக்குள்ள வந்துட்டு உள்ள என்ட்ராவேன். எங்க அப்பா வந்துட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு அப்படின்னா வந்துட்டு நானும் அடுத்து வந்துட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேனா அந்த வம்சாவளி சார்ந்து நான் உருவாகுவேன். எங்க அப்பா வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டரா இருக்காங்க, ஒரு கோடிக்கணக்கில் சேலரி வாங்கக்கூடிய ஒரு ஆக்டரா இருக்காங்கன்னா அந்த வம்சாவளி பேஸ் பண்ணி நானும் அந்த கேடருக்குள்ள வந்துட்டு என்ட்ராவேன். அப்ப ஒரு வர்க்கம் அப்படின்றது வம்சாவளி மூலமாகவும் உருவாகக்கூடியது, அதே மாதிரி தொழில் முறைகள் சார்ந்தும் உருவாகக்கூடியது. நம்ம என்ன மாதிரியான ஆக்குபேஷன் பேட்டர்னை வந்துட்டு ஃபாலோ பண்றோம், இப்போ பிஸ்னஸ் பண்றோம், இல்லை வந்துட்டு சினி ஃபீல்டில் இருக்கோம், இல்லைன்னா வந்துட்டு பாலிடிக்ஸில் இருக்கோம், இல்லைன்னா வந்துட்டு ஈவன் நம்ம வந்துட்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த தொழில் சார்ந்தும் ஏன் தொழிலை கொண்டு வர்றோம் இந்த வர்க்கத்துக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஒரு வேலை வாய்ப்பு மூலமா தான் நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்துட்டு பெருக்கிக்கிற முடியும். ஏன்னா பொருளாதாரம் அப்படின்றது தான் வந்துட்டு அடிப்படையா இருக்கிறது, வர்க்கத்திற்கு அடிப்படையா இருக்கிறது வந்துட்டு பொருளாதாரம் தான். ஸோ அப்போ அந்த தொழில்முறை சார்ந்தும் நம்மளுடைய வர்க்கம் அப்படின்றது வந்துட்டு உருவாக்கப்படுது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்துட்டு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு டீச்சிங் ஃபீல்டில் இருக்காங்க, அவங்களாம் வந்துட்டு சினி ஃபீல்டில் இருக்காங்க, அவங்களாம் வந்துட்டு பெரிய ஸ்கூல் கட்டி நடத்திட்டு இருக்காங்க, பெரிய காலேஜ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் வச்சு ரன் பண்ணுறாங்க, மெடிக்கல் காலேஜ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரியெல்லாம் நம்ம நிறையா விதங்கள்ல வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்போம். அப்போ என்ன இருக்கு அப்படின்னா, ஒருத்தருடைய தொழில் அப்படின்றது அவருடைய வர்க்கத்தை வந்துட்டு தீர்மானிக்குது. அவங்க வந்துட்டு பெரிய கல்லூரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அதுல மூலமா வந்துட்டு எவ்வளோ பொருளாதாரத்தின் அடிப்படையில வந்துட்டு உச்ச நிலையில இருக்காங்க அப்படின்றது மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ தொழில் சார்ந்தும் வர்க்கத்தை வந்துட்டு உருவாக்குறது தான் அப்படின்றத கின்ஸ்பர்க் வந்துட்டு சொல்றாரு. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, எக்கனாமிக்கல் செல்வம், அதாவது பொருளாதாரத்தின் அடிப்படையிலையும் கல்வி, அதில் இருக்கக்கூடிய யூனிட்டி, இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் வந்துட்டு வர்க்கம் அப்படின்றத கின்ஸ்பர்க் வந்துட்டு தெளிவா வந்துட்டு டிஃபைன் பண்றாரு. அடுத்தது வந்துட்டு என்னன்னா, இதுல எல்லாமே ஒன்னா இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான கருத்துக்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஃபீலிங்ஸ், உணர்வுகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய அணுகுமுறைகள் மற்றும் அவங்களுடைய பிஹேவியர், இதனுடைய வடிவங்களை கொண்ட ஒரு தனிநபரின் குழு தான் வந்துட்டு வர்க்கம் அப்படின்றதையும் அவர் கின்ஸ்பர்க் அப்படின்றது வந்துட்டு தெளிவா சோசியல் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்துட்டு டிஃபைன் பண்றாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பொதுவா இப்ப நம்ம ஒரு கிளாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம், அதனுடைய டெஃபினிஷன்ஸ் என்னன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஹார்ட் அண்ட் ஹண்டோடைய டெஃபினிஷன், தென் வந்துட்டு கின்ஸ்பர்க் அப்படின்றவங்களுடைய டெஃபினிஷன் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு வர்க்கம் அப்படின்னா அதோடைய கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இவங்கெல்லாம் நல்ல ரிச்சான பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, கல்வியில வந்துட்டு பெரிய லெவல்ல இருக்காங்க, எக்கனாமிக்கெல்லாம் வந்துட்டு வெல் செட்டில்டா இருக்காங்க, அவங்க இருக்கக்கூடிய வீடுகளுடைய தன்மையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பயங்கரமா இருக்கு, நல்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்றோம் அப்படின்னா அதுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கும், அந்த வர்க்கத்திற்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்புறம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமூகம் வர்க்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோசியல் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணுது, அதாவது சமூக அந்தஸ்தை வந்துட்டு சார்ந்ததான் வந்துட்டு வர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். டெஃபினட்டா அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா கிளாஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப பொருளாதாரம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒருத்தர் பணக்காரா இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்தை வந்துட்டு கிரியேட் பண்ணி விட்டுருக்கோம். ஹி இஸ் அ பிசினஸ் மேன் அப்படின்ற ஒரு அந்தஸ்து, அவங்க வந்துட்டு பெரிய பணக்கார ஃபேமிலிங்க அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வந்துட்டு கிரியேட் பண்ணும், ஒரு சோசியல் வேல்யூவை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்கும், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதையை வந்துட்டு உருவாக்கி கொடுக்கும். அப்ப வர்க்கம் அப்படின்றது சமூக அந்தஸ்தை வந்துட்டு மையப்படுத்தி இருக்கும். எங்க போனாலும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான வேல்யூ வந்துட்டு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா பிசினஸ் மேன் வந்திருக்காங்கப்பா அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுப்போம், ஒரு இண்டிவிஜுவல் கேர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம், இண்டிவிஜுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம்,
ஒரு இண்டிவிஜுவலா வந்துட்டு அவங்கள ஹானர் பண்றதை வந்துட்டு நம்ம உருவாக்குவோம். அப்போ வந்துட்டு எதன் அடிப்படையில இந்த சமூக அந்தஸ்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அவருடைய வர்க்கம் சார்ந்துதான். ஸோ வர்க்கம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தேர் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட். ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் வந்துட்டு அவருடைய சமூக அந்தஸ்தை. இந்த பொருளாதாரத்தின் அடிப்படை அப்படின்றது அவர் என்ன மாதிரியான தொழில் பண்றாரு. பெரிய பிசினஸ் மேனுங்க, என்னென்னமோ பண்றாருங்க, எல்லா பிசினஸையும் அவர் ஒரு ஆளா பண்ணிட்டு இருக்காருங்க, அவருக்குன்னு சொசைட்டில ஒரு பயங்கர வேல்யூ இருக்குங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பிசினஸ் மேனை வந்துட்டு பார்க்கலாம். இப்போ லட்சுமி மிட்டலா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அனில் அம்பானியா இருக்கட்டும், இல்லை முகேஷ் அம்பானியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு நம்ம ஒரு சமூக அந்தஸ்தை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட், அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹானர் பண்றோம், ஒரு மரியாதையை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். இந்த சொசைட்டில வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு நேம் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. அப்போ ஒரு கிளாஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு சமூக அந்தஸ்தை கிரியேட் பண்ணக்கூடியதா, சமூக அந்தஸ்தை சார்ந்து தான் ஒருத்தருடைய வர்க்கம் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். செகண்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் ஒரு ஃபீல் கிரியேட்டிங் கான்செப்ட். ஒரு உணர்வு சார்ந்தது தான் வந்துட்டு வர்க்கம் அப்படின்னு சொல்றோம். அதுல என்ன அப்படின்னா வந்துட்டு யூனிட்டி ரிலேட்டடான ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு ஒற்றுமை உணர்வு இருக்கும். தென் அப்கோர்ஸ் ஒரு ஒற்றுமை இருக்கிற இடத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈகோ அப்படின்றதும் இருக்கும். ஏன்னா எப்பயுமே எக்கனாமிக்கலா வந்துட்டு நம்ம ஒரு ஒரு பெரிய லெவல்ல மூவ் ஆகி போறோம் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தரை பார்த்து நம்ம ஈகோ படுவோம். என்ன அவர் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஆகிட்டு இருக்காரு, எவ்ரி இயர் வந்துட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆர் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் அமௌண்ட்டை வந்துட்டு எப்படி ரிசீவ் பண்றாரு, எப்படி ப்ராஃபிட் இவ்வளவு எடுக்கிறாரு, நம்மளால ஏன் முடியல அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஈகோ கிளாஸ் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே வந்துட்டு கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈகோ அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்லயும் இருக்கும். இப்ப நம்ம ஒரு லிஸ்ட்லாம் பாக்குறோம். இந்தியாவில் வந்துட்டு டாப் மோஸ்ட் மல்டி மில்லியன்லாம் யாரெல்லாம் இருக்காங்க, பணக்காரர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, ஒரு லிஸ்டே வந்துட்டு போடுறாங்க. அப்போ அந்த லிஸ்ட்ல இருக்கவங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் அப்படி இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தரை பார்த்து வந்துட்டு ஒரு சின்ன ஈகோ கிளாஸ் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த பிளேஸை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணணும், அந்த இடத்துக்கு நம்ம போகணும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு ஒரு ஈகோ சார்ந்திருக்கு. நெக்ஸ்ட் திங் பார்த்தா அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு ஹைலி திங்கிங் ஒன்று இருக்கும். ஒரு என்ன சொல்றது, ரொம்ப உயர்ந்த ஒரு எண்ணம் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். என்ன மாதிரியான எண்ணம் அப்படின்னா நம்ம லெவலை வந்துட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்றது. ஏன்னா நம்ம எப்பயுமே வந்துட்டு திங்க் ஹை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய எண்ணம் எந்த அளவுக்கு உயர்வா இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டு ரீச் ஆக முடியும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ என்னன்னா ஒரு வர்க்கம் அப்படின்றது இட்ஸ் அ ஃபீல் ஓரியன்ட், இட்ஸ் அ ஃபீல் கனெக்டட், ஒரு உணர்வு சார்ந்து இருக்கும். அதில் ஒற்றுமை உணர்வு இருக்கும். தென் ஈகோ கிளாஸ் சொல்லக்கூடிய அந்த பொறாமை அப்படின்றதும் இருக்கும். தென் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஒரு உயர்வான எண்ணம் அப்படின்றதும் வந்துட்டு டெஃபினட்டா அதுக்குள்ள இருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஒரு வர்க்கத்துடைய இரண்டாவது குணாதிசயங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக், எப்பயுமே நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் கிரியேட் ஆகுது, நம்ம வந்துட்டு ஒரு லக்ஸூரியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்மளுக்குன்னு ஒரு பெரிய மரியாதை கிரியேட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்குன்னு தனியா ஒரு கௌரவம் வந்துட்டு கிரியேட் ஆகும், ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜ் அப்படின்றது வந்துட்டு கிரியேட் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றது உருவாகும். அதனுடைய மூல காரணியே வந்துட்டு பார்த்தீங்க, கௌரவத்தினுடைய மூல காரணியே பார்த்தீங்கன்னா வர்க்கம் தான். நம்ம என்ன மாதிரியான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு கௌரவம் வந்துட்டு கிரியேட் ஆகும். நம்ம என்ன மாதிரியான தொழில் பண்றோம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு கௌரவம் அப்படின்றது கிரியேட் ஆகும். நம்ம என்ன மாதிரியான கல்வியை கத்துக்கிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான கல்வியில வந்துட்டு பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கௌரவம் அப்படின்றது கிரியேட் ஆகும். நம்ம என்ன மாதிரியான எண்ணங்களை வந்துட்டு உருவாக்கி இருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கௌரவம் அப்படின்றது வந்துட்டு உருவாகும். நம்ம என்ன மாதிரியான பொருளாதார அடிப்படையில இருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணியும் நம்மளுக்குன்னு ஒரு கௌரவம் உருவாகும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம பொருளாதாரத்தின் அடிப்படையில வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கௌரவத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஏங்க ஒரு கோடீஸ்வரருங்க அப்படின்னு சொல்லும் போதே அது ஒரு தனி ஒரு மரியாதை, ஒரு கௌரவத்தை வந்துட்டு கிரியேட் பண்ணும். அவர் எங்க போனாலும் அவருக்கு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவருக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹானர் பண்றதா இருக்கட்டும், எவ்ரி திங் வந்துட்டு அவர் வந்துட்டு இப்போ நிறைய பேரோட லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துருக்கோம். சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் வந்துட்டு இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவோ ஸ்ட்ரகிளை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துக்குலாம் நான் வருவேனாண்டாவே தெரியல, இந்த பில்டிங்க்கு வெளியில வந்துட்டு நான் எத்தனையோ நாள் வெளியில காத்துக்கிட்டு இருந்திருக்கேன், ஆனா இன்னைக்கு நான் உள்ள என்டர் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல
ஒரு மிகப்பெரிய இடத்துல நின்றுட்டு இருக்கேன், அது ஒரு பெரிய கௌரவம். எப்படி அந்த கௌரவம் வந்துட்டு கிரியேட் ஆச்சு அப்படின்னா தேர் ஆக்குபேஷன். அவருடைய தொழில் மூலமா உருவாகிருக்கலாம், அவருடைய பொருளாதாரத்தின் மூலமா உருவாகிருக்கலாம், அவருடைய கல்வியின் மூலமா உருவாகிருக்கலாம், இல்ல அவருடைய உழைப்பின் மூலமா வந்துட்டு ஒரு பெரிய கௌரவம் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கும், இல்ல அவருடைய வம்சாவளி மூலமாகவும் வந்துட்டு ஒரு கௌரவம் வந்துட்டு கிரியேட் ஆகும். அதுதான் வந்துட்டு கின்ஸ்பர்க்கோடைய டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம். வம்சாவளியின் மூலமாகவும் ஒரு வர்க்கம் வந்துட்டு வர்க்கத்தின் அடிப்படை வந்துட்டு உருவாகும். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய கேரக்டர். ஏன்னா கௌரவத்தினுடைய மூல காரணியே வந்துட்டு வர்க்கம் தான். நம்ம என்ன மாதிரியான தன்மையில இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணித்தான் நம்மளுக்கு ஒரு கௌரவம் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகும். இப்ப ராஜான்றவர் ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டியா இருக்காரு அப்படின்னா அந்த டீச்சிங் ஃபேக்கல்ட்டி அப்படின்றதே வந்துட்டு இட்ஸ் ப்ரெஸ்டீஜ் தான், ஒரு பெரிய ஒரு கௌரவம், ஒரு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ், ஒரு சமூக அந்தஸ்தை வந்துட்டு கிரியேட் பண்ணும். இப்போ நான் எங்கேயாவது போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ராஜா அவர் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுறாருங்க, காலேஜ் ப்ரொஃபஸருங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இட் வில் கிவ் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் டு மீ. அப்போ ஒரு சமூக அந்தஸ்தை வந்துட்டு ஒரு உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்த குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை தரம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை வந்துட்டு ஃபாலோ பண்றோம் அப்படின்றத பேஸ் பண்ணியே வந்துட்டு வர்க்கம் அப்படின்றது தீர்மானிக்கப்படுது. இப்போ சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கோட் ஷூட்லாம் போட்டுட்டு அப்படியே, அதுவும் கோட் ஷூட்ல வந்துட்டு ரொம்ப ஹைலி என்ன சொல்றது, ரொம்ப அதிகப்படியான விலை உயர்ந்த கோட் ஷூட்லாம் வந்துட்டு போட்டு வருவாங்க. இப்போ சிலர்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நகையிலேயே வந்துட்டு கை கடிகாரம் வந்துட்டு போடுறது, நகையிலேயே வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு இது பண்றது, நகையிலேயே வந்துட்டு ஒருத்தர் ஆடையெல்லாம் வந்துட்டு போட்டிருந்தார். அப்போ அவருடைய வாழ்க்கை தரத்தை பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இவர் வந்துட்டு ரொம்ப ஹை கிளாஸுங்க, கோடீஸ்வரம் இருக்குங்க, அவர் போடுற ஆடையை கூட வந்துட்டு தங்கத்தாலேயே வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாட்ச் கூட பாருங்க, கோல்டு வாட்ச் தான் போடுறாரு, பிராண்டடான வாட்ச் தான் யூஸ் பண்றாரு, பிராண்டடான ஷர்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்றாரு, இல்லை பிராண்டடான டிஷர்ட் வந்துட்டு யூஸ் பண்றாரு. அவர் எங்க போனாலும் வந்துட்டு லோக்கல்ல எல்லாம் எங்கேயும் போய் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாரு. அவர் பர்ச்சேஸ் பண்ற இடங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைலி ஒரு மாடரேட்டான ஒரு பிளேஸ்ல தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய கார்லாம் பாருங்க, ரொம்ப லக்ஸூரியான கார்லாம் இருக்கு, அந்த கார்ல எல்லாம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துட்டு இருக்கு அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது வர்க்கம் சார்ந்துதான் உருவாகும். அவருடைய என்ன கிளாஸ்ல இருக்காரு, ஹை கிளாஸா இருக்காரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கை தரம் வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். டோட்டலி டிஃப்ரெண்ட் மீன்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் இருக்கும். அவங்க வந்துட்டு யோசிக்கவே மாட்டாங்க. இப்ப ஒரு ரொம்ப பின்தங்கிய வர்க்கத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவு பண்றதுக்கே வந்துட்டு ரொம்ப யோசிப்போம். இந்த 100 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு அடுத்து ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா நீங்க ஒரு டாப் மோஸ்ட் கிளாஸ்ல இருக்கவங்கள பாருங்க, அவங்க ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க டிப்ஸ் கொடுக்கறதே வந்துட்டு ஒரு பெரிய தொகையா இருக்கும். அதை நம்ம எதிர்பார்த்துருக்க கூட மாட்டோம். அவங்க செலவு செய்யக்கூடிய தொகை அப்படின்றதே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கணக்கிடவே முடியாது. அவ்வளோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஹேர் ஸ்டைல இது பண்றதா இருக்கணும். இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலே வந்துட்டு டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல், அதுக்குன்னு செப்பரேட்டான ஒரு பர்சனை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணி அவருக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாக்டரை வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி டாக்டரை வந்து வச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மையப்படுத்தியிருக்கும். அவங்க யூஸ் பண்ற ட்ரெஸ்ல இருந்து, அவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல்ல இருந்து, அவங்க எடுத்துக்கிற ஃபுட்ல இருந்து, அவங்க யூஸ் பண்ற கார், பைக், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பிளேஸா இருக்கட்டும், அவங்க டிராவல் பண்ணக்கூடிய பிளேஸா இருக்கட்டும், எவ்ரிதிங் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸை வந்துட்டு கிரியேட் பண்ணும். இப்போ நல்ல ஹை கிளாஸா இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ இன்கேஸ் அவங்க எங்கேயாவது ஒரு டூர் போனோம் அப்படின்னா வந்துட்டு ஏர்வேஸ் புக் பண்ணி கூட போவாங்க. ஆனால் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க, கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது இருக்கும். இப்போ ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு லோயஸ்ட் லெவல்ல இருக்கிற ஒரு வாழ்க்கை தரமா தான் இருக்கும். இப்போ நீங்க இந்த 3 கேடர்லையும் பார்க்கலாம். ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல இருக்க ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடியவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டலோட போய் சாப்பிடலாம். நடுநிலையில இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஆவரேஜா இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல, ரொம்ப பின்தங்கிய இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையேந்தி பவன்ல சாப்பிடுறது. இதுதான்
ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். இந்த அடிப்படையில தான் நம்ம வந்துட்டு வாழ்க்கை தரத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ட்ரெஸ் பேட்டர்ன், அவங்க வந்துட்டு கோட் ஷூட்டு டிஷர்ட் அது இதுன்னு பிராண்டடா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நடுநிலை வர்க்கம் மிடில் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஆவரேஜா ஒரு லிமிட்டடான ஒரு பிரைஸ், ரொம்ப ஹையஸ்டாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிரைஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய ஷர்ட்டை வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப லோயஸ்ட்ல இருக்கக்கூடிய கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 ஷர்ட், அதாவது ஒரு 4 ஷர்ட் 1000 ருபீஸ், இல்லைன்னா அந்த ரேஞ்சில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போடைய ஒருத்தருடைய வாழ்க்கை தரம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான கேரக்டரா வர்க்கத்தில் வந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கிளாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓப்பன் குரூப், இட்ஸ் ஓப்பன் கேட்டகரி தான். எப்பயுமே வந்துட்டு அது ஒரு ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு தான், திறந்த நிலையோடு இருக்கிறது தான். யார் வேண்டாலும் நீங்கள் கிளாஸ்ல என்ட்ரு ஆகலாம். அதாவது கிளாஸ் மீன்ஸ் யார் வேண்டாலும் அந்த வர்க்கத்துக்குள்ள நீங்கள் என்ட்ரு ஆகலாம். இன்னைக்கு ஒருத்தர் பிஸ்னஸ் மேனாக இருப்பாரு, நாளைக்கு வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் உள்ள என்ட்ரு ஆகலாம். இன்னைக்கு ஒருத்தர் டீச்சராக இருப்பாரு, நாளைக்கு ஒருத்தர் டீச்சராக வந்துட்டு என்ட்ரு ஆகலாம். இது வந்துட்டு தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இங்கே வந்துட்டு எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் எதுவுமே கிடையாது. இங்கே வந்துட்டு என்ன சொல்லணும்னா, நீங்கள் மட்டும்தான் பணக்காரன் ஆகணும், நீங்கள் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் பண்ணணும், நீங்கள் மட்டும்தான் டீச்சராக இருக்கணும், நீங்கள் மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும், நீங்கள் மட்டும்தான் வந்துட்டு ஒரு பெரிய பொலிட்டீஷியனாக இருக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இங்கே கிடையாது. யார் வேண்டாலும் என்ட்ரு ஆகலாம். தெர் இஸ் நோ காஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், தெர் இஸ் நோ ரிலீஜன் ரெஸ்ட்ரிக்ஷன், தெர் இஸ் நோ எக்கனாமிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன், தெர் இஸ் நோ எஜுகேஷனல் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன், தெர் இஸ் நோ ஈவன் இன் த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஐடியாலஜி பேஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை. இங்கே ஓப்பன் கிளாஸ் அப்படின்றது ஓப்பனாக இருக்கக்கூடியது. யார் வேண்டாலும் நீங்கள் உங்களுடைய தன்மைகளை மையப்படுத்தி, உங்களுடைய குவாலிட்டிஸை மையப்படுத்தி, உங்களுடைய நாலேஜை மையப்படுத்தி, உங்களுடைய ஐடியாலஜியை மையப்படுத்தி யார் வேணாலும் கிளாஸ்க்குள்ள என்ட்ரு ஆகலாம். அந்த வர்க்கத்துக்குள்ள நீங்கள் உருவாகலாம். இன்னைக்கு ஏழையா இருப்பாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 years கழிச்சு ஒரு பணக்காரர் ஆயிடுவார். அப்போ அவர் வந்துட்டு அந்த வர்க்கம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்துட்டு உருவாயிடும். ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்க சடனாக அப்பர் கிளாஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மிடில் கிளாஸில் இருக்கிற மிடில் கிளாஸ்லேயே தான் இருக்கணும், லோ கிளாஸில் இருக்கவங்க வந்துட்டு லோயஸ்ட் கிளாஸ்லேயே தான் இருக்கணும் அப்படின்ற எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே வந்துட்டு கிடையாது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு இட்ஸ் ஓப்பன் கேட்டகரி தான், இட்ஸ் ஓப்பன் இதுதான் வந்துட்டு இருக்கு. ஸோ அது அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் ஓப்பன் பிளேஸில் ஒரு ஓப்பன் குரூப்பில் இருக்கக்கூடியதை வந்துட்டு நம்ம அனதர் கேரக்டராக வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம், வர்க்கத்துடைய குணாதிசயமாக நம்ம குறிப்பிடுறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வேல்யூ பேஸ்டு வந்துட்டு நம்ம இந்த சோசியல் கிளாஸ் அப்படின்றத வந்துட்டு சில பிரிவுகளாக வந்துட்டு நம்ம பிரிக்க முடியும். இப்போ என்னன்னா, ஒருத்தருக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி சோசியல் கிளாஸை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்கும் வந்துட்டு ஒரே மாதிரியான சோசியல் வேல்யூ வந்துட்டு நம்ம கொடுக்க மாட்டோம், சமூக மதிப்பை வந்துட்டு நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற கல்வி, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய வாழ்வாதார முறைகள், இதெல்லாம் மையப்படுத்தி இதன் அடிப்படையில் வந்துட்டு ஒரு மதிப்பு அப்படின்றது வந்துட்டு பிரியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மதிப்பு வந்து நம்ம கொடுத்துட மாட்டோம். ஒரு டாக்டருக்கு கொடுக்குற மதிப்பு வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸருக்கு கொடுத்துட மாட்டோம். ஒரு இன்ஜினியருக்கு கொடுக்குறது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கொடுக்க மாட்டோம். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கொடுக்குற மரியாதை வந்துட்டு மதிப்பு வந்துட்டு ஒரு பொலிட்டீஷியன்ஸ் வந்துட்டு நம்ம இல்லை. ஒவ்வொருத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரியான அடிப்படையில் வந்துட்டு மாறுபடும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுக்குற மரியாதைன்றது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பொலிட்டீஷியன்ஸ் கொடுக்குற மரியாதை அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ மதிப்பின் அடிப்படையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல பிரிவுகளை வந்துட்டு வர்க்கம் அப்படின்றது உருவாக்கியிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட், பொருளாதாரம் சார்ந்தது தான் வந்துட்டு. ஏன்னா ஒரு கிளாஸ் அப்படின்றதே வந்துட்டு ஒரு வர்க்கம் அப்படின்றதே பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வருமானம், வாழ்க்கை தரம், அவங்க தொழில் முறைகள், அவங்களுடைய வாழ்வாதார முறைகள், இது எல்லாமே பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் இருக்கு. ஒருத்தர் பொருளாதாரத்துல ஹையஸ்ட் லெவல்ல இருக்காரு அப்படின்னா எல்லாமே அவருக்கு கிடைக்கும். சர்வசாதாரணமா வந்துட்டு அவர் ஒரு பெரிய டாப் மோஸ்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ பொருளாதாரத்தின் அடிப்படையில நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படின்றத மையப்படுத்தி ஒரு வர்க்கம் அப்படின்றது வந்துட்டு தீர்மானிக்கப்படுது. பொருளாதாரத்தின் அடிப்படையில நல்லா எல்லா வசதிகளுமே இருக்கு அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கேரக்டர் வந்துட்டு உருவாக்கணும். பொருளாதாரத்தின் அடிப்படையில் வந்துட்டு ரொம்ப பின்தங்கி இருக்காங்க,
அவங்க வந்துட்டு எந்த விதமான வசதிகளுமே இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வர்க்கம் அப்படின்றத நம்ம உருவாக்குவோம் அப்படின்றத மையப்படுத்தி இந்த பொருளாதாரத்தின் சார்ந்தும் வந்துட்டு ஒரு வர்க்கத்தோட குணாதிசயங்கள் அப்படின்றது வந்துட்டு தீர்மானிக்கப்படுது. ஸோ ஒரு ஒரு வர்க்கத்துடைய குணாதிசயங்கள் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங், வர்க்கம் அப்படின்றது ஒரு சமூக அந்தஸ்து சார்ந்து இருக்கக்கூடியது. சமூகத்துல நம்மளுக்கு என்ன மாதிரியான அந்தஸ்து இருக்கு, அந்த அந்தஸ்து அப்படின்றது எதை மையப்படுத்தி இருக்கும் அப்படின்னா ஒருத்தருடைய பொருளாதாரம், அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய தொழில், அவங்க என்ன மாதிரியான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, குடும்ப முறைகள், அவங்க வாழக்கூடிய வாழ்வாதார முறைகள், இது எல்லாத்தையும் மையப்படுத்தி தான் சமூக அந்தஸ்து அப்படின்றது வந்துட்டு உருவாக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உணர்வு சார்ந்ததும் இந்த இது வந்துட்டு வர்க்கத்துடைய குணாதிசயங்கள் அப்படின்றது வந்துட்டு தீர்மானிக்கப்படுது. யூனிட்டியும் இருக்கும், அட் த சேம் டைம் எங்கெல்லாம் யூனிட்டி இருக்கோ அங்கெல்லாம் டெஃபினட்டா ஒரு சின்ன ஈகோ அப்படின்றது வந்துட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, மதிப்பு, ஒரு சோசியல் ரெக்கக்னேஷன், ஒரு ப்ரெஸ்டீஜ் அப்படின்றது வந்துட்டு எதுல இருந்து பேசிக்கா உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வர்க்கத்தின் அடிப்படையில தான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன மாதிரியான கௌரவம் இந்த சொசைட்டில கிடைக்க போகுது அப்படின்றதும் வந்துட்டு உருவாகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தரம், மக்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை தரத்துல இருக்காங்க, என்ன மாதிரியான வாழ்வாதாரத்தை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மையப்படுத்தியும் ஒரு வர்க்கத்துடைய குணாதிசயங்கள் அப்படின்றது வந்துட்டு தீர்மானிக்கப்படுது. அடுத்ததா வர்க்கம் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் பர்டிகுலர் பீப்புள் ஆர் பர்டிகுலர் குரூப். ஒரு தனிப்பட்ட குழுவினருக்கோ ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கோ வர்க்கம் அப்படின்றது வந்துட்டு தீர்மானிக்கப்படுறதே இல்லை. இட் இஸ் அ ஓப்பன் ஃபார் ஆல். திறந்த நிலையோட எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கக்கூடியது. யாரு வேண்டாலும் எப்ப வேண்டாலும் இந்த வர்க்கத்துக்குள்ள வந்துட்டு நீங்க என்டர் ஆகலாம். அதுதான். அடுத்தது வந்துட்டு வர்க்கம் அப்படின்றது மதிப்பின் அடிப்படையில வந்துட்டு சில பிரிவுகளை வந்துட்டு உள்ளடக்கியிருக்கான். அதான் நான் சொன்னேன், சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னேன். அடுத்து வந்துட்டு பொருளாதாரம் சார்ந்தது. இது எல்லாமே வந்துட்டு வர்க்கத்துடைய குணாதிசயங்களா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் கிளாஸ், வர்க்கத்தினுடைய வகைகள் என்ன, அது என்னென்ன மாதிரியான வகைகள்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அரிஸ்டாட்டில் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3 விதமா வந்துட்டு கிளாஸை வந்துட்டு வர்க்கத்தை வந்துட்டு வகைப்படுத்துறாரு. ஒன்று வந்துட்டு செல்வந்தர். செல்வந்தர் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு நல்ல ரிச் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடியவங்க, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்துட்டு பொருளாதாரத்தின் அடிப்படையிலா இருக்கலாம், இல்லை கல்வி அடிப்படையிலா இருக்கலாம், இல்லை வருமானத்தின் அடிப்படையிலா இருக்கலாம். எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா தன்மைகளையும் உள்ளடக்கிய, எல்லா வசதி வாய்ப்புகளையும் உள்ளடக்கியக்கூடிய, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ரெகக்னேஷன், பெரிய ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்கும் செல்வந்தர் அப்படின்ற ஒரு கேட்டகரி. அடுத்தது வந்துட்டு வறியவர். வறியவர் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடியவங்க, அன்றாட வாழ்க்கைக்கே வந்துட்டு வாழ்வாதாரத்துக்கே தினசரி கூலிகளா இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா மந்த்லி வேஜ் ஏர்னரா இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா வார சம்பளம் வாங்கக்கூடியவர்கள். ஏன்னா அது எல்லாமே இருக்கு. இன்னைக்கும் மில்லுல போய் நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வார சம்பளம்லாம் இருக்கு. ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் வந்துட்டு சம்பளம் கொடுக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக, தங்களுடைய அடிப்படை கட்டமைப்பிற்காக, தங்களுடைய அடிப்படை தன்மைகளுக்காக வந்துட்டு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதுக்கு வந்துட்டு ஒரு போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வர்க்கம். அதான் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா. இப்ப நீங்க நல்லா பாருங்க, ஒரு பெரிய மாநகரமா இருக்கும், அந்த நகரத்துல நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்லாம் ஒரு சைடு இருக்கும். அதே பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு குடிசையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் ஏதோ ஒரு பாடல்ல கூட வரும் இல்லைங்களா, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அருகினில் ஓலை குடிசை கட்டி அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 வகைமை, ஒரு செல்வந்தர்களும் இருக்கக்கூடிய இதா இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப அடித்தட்டுல இருக்கக்கூடிய மக்கள் உள்ளடக்கிய ஒரு வர்க்கமாகவும் இது இருக்கும் அப்படின்றத அரிஸ்டாட்டில் வந்துட்டு வகைப்படுத்துறாரு. அடுத்ததா பார்த்தோம்னா ரெண்டுக்கும் இடைநிலையினர், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம், நாங்கள் எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க, ரொம்ப வசதி வாய்ப்புகள்லாம் இல்லைங்க, ரொம்ப கீழே இல்லைங்க, ஏதோ ஆவரேஜா எங்களால் என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய லைஃப்ன்றது போதுங்க. ஏதோ ஒரு சின்ன கார் இருக்கு, ஒரு சின்ன பைக் இருக்கு, பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்களே எங்களுடைய ஃபேமிலியும் நல்ல ஒரு ஹவுஸ்ல வந்துட்டு செட்டில் ஆயிருக்காங்க, எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குங்க அப்படின்றது மாதிரி சொல்லுவோம். ஒரு மிடில் கிளாஸ், ஒரு ஆவரேஜ் ஃபேமிலி, அதுதான் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய
லெவல் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது இது மூன்றுமே அரிஸ்டாட்டில் வந்துட்டு வகைப்படுத்துறாரு. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல்வந்தர், ரெண்டாவது வந்துட்டு வறியவர், மூணாவது வந்துட்டு இடைநிலையினர். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸை வந்துட்டு அவர் டிஃபைன் பண்றாரு. அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா காரல் மார்க்ஸ், ஒன் ஆஃப் தி ஃபேமஸ்ட் சோசியாலஜிஸ்ட், எக்கனாமிஸ்ட். அவர் எல்லா இடத்துலையுமே இருப்பார். காரல் மார்க்ஸ் வந்துட்டு இல்லாத இடங்களே இல்லை. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல 2 தான் அவர் சொல்றாரு. ஒன்று வந்துட்டு முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம், 2 தான். முதலாளி வர்க்கம் அப்படின்றவங்க வந்துட்டு ரொம்ப செல்வ செழிப்போட எல்லா வளங்களையும் தன்னகத்தை உள்ளடக்கி இருக்காங்க. எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய, எல்லாருக்கும் வந்துட்டு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு வர்க்கம், வேலை வாங்கக்கூடிய ஒரு வர்க்கம், அதுதான் வந்துட்டு முதலாளி வர்க்கம். தொழிலாளி வர்க்கம் அப்படின்றது வந்துட்டு, இந்த முதலாளி வர்க்கம் அப்படின்றவங்க கிட்ட தொழிலாளர்களா பணிபுரியக்கூடியவங்க, அவங்களுடைய தொழிற்சாலைகள்ல, அவங்களுடைய வீடுகள்ல, அவங்களுடைய தோட்டங்கள்ல, அவங்க நடத்தக்கூடிய நிறுவனங்கள்ல வந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் தொழிலாளி வர்க்கம் அப்படின்றது. ஸோ இந்த முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் அப்படின்றது தான் காரல் மார்க்ஸ் அவங்களுடைய பேசிக்கா இருக்கக்கூடிய 2 தன்மைகளா அவர் வகைப்படுத்துறாரு. ஏன்னா எப்பயுமே வந்துட்டு இந்த முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் அப்படின்றது வந்துட்டு எப்பயுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஏன்னா எந்த முதலாளியும் தொழிலாளியை வந்துட்டு ஒரு ஈக்குவலான கேடர்ல வந்துட்டு வைக்கவே மாட்டாங்க. வெளியில வேணா பேசிக்கலாம், நான் வந்துட்டு அவரை ரொம்ப ஈக்குவலா ட்ரீட் பண்றேன், அவருக்கு வந்துட்டு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ இது பண்றேன், இது பண்றேன், அது இதுன்னு சொல்லலாம். பட் ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ரியாலிட்டி அடிப்படையில் யாரும் பெரிய இதெல்லாம் நம்ம கொடுத்துட முடியாது. ஏன்னா இப்போ ஒரு முதலாளி முன்னாடி ஒருத்தர் தொழிலாளி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னா உடனே கோவம் வரும். அது எப்படி என் மேலே என் முன்னாடி நீ கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அவர் சொல்லக்கூடியது 2 வர்க்கம் தான். ஒன்று முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம். முதலாளி வர்க்கம் அப்படின்றது வந்துட்டு வேலை கொடுக்கக்கூடியவர்களாகவும் எல்லா இயற்கை வளங்களையும் வந்துட்டு தன்னகத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. தொழிலாளி வர்க்கம் அப்படின்றது வந்துட்டு யார்கிட்ட இயற்கை வளங்கள் இருக்கோ, யார்கிட்ட வேலை வாய்ப்பு இருக்கோ, யாருக்கிட்ட வந்துட்டு நிறுவனங்கள், பெரு நிறுவனங்கள் இருக்கோ, அவங்க கிட்ட போய் பணிபுரியக்கூடிய ஒரு வர்க்கம், ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் தான் வந்துட்டு தொழிலாளி வர்க்கம் அப்படின்னு சொல்றோம், நம்ம லேபர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் காரல் மார்க்ஸ் அவங்க சொல்லக்கூடிய 2 விதமான டைப்ஸ், அதாவது வகைகள் அப்படின்றது. ஒன்று முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் அப்படின்றது. இப்போ ஆடம் ஸ்மித் அவர் வந்துட்டு கிரேட் எக்கனாமிஸ்ட், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவர் மையப்படுத்துறாரு. ஒன்று வந்துட்டு தொழிலாளர், உழைப்பாளர்கள் எந்த விதமான தங்களுடைய அடிப்படை வசதிகளுக்கு வந்துட்டு தாங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்திலோ, ஒரு தொழிற்சாலையிலையோ, இல்லை ஒருத்தருடைய வீட்டிலோ, அல்லது ஒருத்தருடைய நடத்தக்கூடிய நிறுவனங்கள்லயோ வந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சமூகம், தொழிலாளர் சமூகம். தென் செகண்ட் திங் அவர் என்ன சொல்றாருன்னா, நில உடைமையாளர், அதாவது வந்துட்டு லேண்ட் லார்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதிகப்படியான நிலங்களை வந்துட்டு தன்னகத்தை வைத்திருக்கக்கூடியவங்க, நிலக்கிழாளர் அப்படின்லாம் தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. நில உடைமையாளர், அவருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொத்து இருக்குங்க, வீடுகள்லாம் நிறைய இருக்குங்க, எத்தனை வீடுகள் வச்சிருக்காருன்னு பாருங்க, அங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்துட்டு பெரிய பெரிய வீடை கட்டி விட்டுருக்காருங்க, அவரு நிறைய நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காருங்க, அந்த வீட்டுக்கு வர்ற வாடகையே போதுங்க, அவர் வந்துட்டு அவர் லைஃபை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் கூட நல்லா செட்டில் பண்ணிடலாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். லேண்ட் லார்ட்ஸ், நில உடைமையாளர்கள். இந்த லேண்ட் லார்ட்ஸ்ட போய் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்துட்டு தொழிலாளர்கள். ஏன்னா நம்ம இப்போ வயல்வெளிகள் அதிகமாக வச்சிருக்கக்கூடியவர்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க கிட்ட வந்துட்டு நாற்று நடுற பணிக்கோ, இல்லை வந்துட்டு நெல் அறுவடை பண்ணுற பணிக்கோ, இல்லை வந்துட்டு இது விவசாயத்திற்கு வந்துட்டு பூச்சி மருந்து அடிக்கிறதுக்குரிய பணியாக இருக்கணும், இல்லை வந்துட்டு விவசாயம் சார்ந்த பல்வேறு பணிகள் இருக்கு. ஸோ அந்த பணிகளுக்கு எல்லாமே வந்துட்டு தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி, அந்த ஒரு வர்க்கம் அப்படின்றது. அடுத்ததாக பார்த்தோம்னா வணிக வர்க்கம். ஏன்னா இப்போ நில உடைமையாளர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்துட்டு நிலம் இருக்கு, அவங்க நிறைய உற்பத்தி பண்றாங்க, நிறைய வந்துட்டு அறுவடை பண்றாங்க, நிறைய வந்துட்டு பண்றாங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் வணிகம் பண்ணக்கூடிய ஒரு வர்க்கம். அதுதான் அவர் வந்துட்டு ஆடம் ஸ்மித் வந்துட்டு சொல்றாரு. ஏன்னா ஒரு பொருளை வந்துட்டு நீங்க உற்பத்தி பண்ணா மட்டும் பத்தாது, அதை வந்துட்டு ப்ராப்பரா வணிகம் செய்யக்கூடிய யுக்திகள், வணிக முறைகள் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதன் மூலமா தான் வந்துட்டு நம்மளால we can gain ப்ராஃபிட், ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு எடுக்க முடியும், நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட்டை வந்துட்டு நம்ம எடுக்க முடியும்.
ஏன்னா ஒரு பொருளை நம்ம தயாரிக்கிற அளவுக்கு அந்த பொருளை விற்பனை பண்ற குவாலிட்டி நம்மளுக்கு இருக்கணும், விற்பனை பண்ணக்கூடிய திறமை வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம அந்த பொருளை வந்துட்டு ப்ராப்பரா கொண்டு போய் சேர்க்க முடியாது. இப்ப நம்ம கரும்பு விவசாயம் பண்றோம், இல்லை வந்துட்டு ஒரு நிலக்கடலை வந்துட்டு விவசாயம் பண்றோம், இல்லை தக்காளி விவசாயம் பண்றோம், இல்லை கத்திரிக்காய் விவசாயம் பண்றோம், இல்லை வந்துட்டு ஒரு முருங்கைக்காய் விவசாயம் பண்றோம். அப்ப இந்த பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல மார்க்கெட்டிங், அதாவது வணிகம் செய்யக்கூடிய முறை நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில நம்மளை மேம்படுத்த முடியும். ஏன்னா நில உடைமையாளர்கள் வந்துட்டு வணிகம் செய்ய தெரியல அப்படின்னா வந்துட்டு தொழிலாளருக்கு சம்பளம் கொடுக்கறதோ இல்லை அவங்கள மேம்படுத்திக்கிறதோ அப்படின்றது வந்துட்டு முடியாத ஒரு சூழலா வந்துட்டு உருவாகும். அப்ப நில உடைமையாளர்களுக்கு வந்துட்டு ரொம்ப பக்கபலமா இருக்கக்கூடியது, நில உடைமையாளர்களை வந்துட்டு ரொம்ப செக்யூர் பண்ணக்கூடியது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா வணிகர்கள் தான். ஏன்னா தொழில் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தொழில்ல உருவாகக்கூடிய பொருட்களை வந்துட்டு மெட்டீரியலைஸ்டு சொசைட்டிகளை கொண்டு போயிட்டு மார்க்கெட் பண்ணக்கூடியது, அதாவது வந்துட்டு ஏன்னா சந்தைப்படுத்துறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சந்தைப்படுத்துறதுல தான் வந்துட்டு நம்ம என்ன மாதிரியான ப்ராஃபிட் எடுக்க போறோம், லாபம் என்ன எடுக்க போறோம் அப்படின்றது வந்துட்டு அங்கதான் தெரியும். ஏன்னா இப்ப நான் 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை விளைய வச்சிருக்கேன், அதுக்கு விளைய வச்சது போக அதுக்கு நான் சில வேலைகள்லாம் பண்ணியிருப்பேன். மருந்தடிச்சதா இருக்கட்டும், தொழிலாளர்களுக்கு கொடுத்த சம்பளமா இருக்கட்டும், அதை பாதுகாக்கிறவங்களுக்கு கொடுத்த சம்பளமா இருக்கட்டும், அதை வெஹிக்கிள்ல எடுத்துட்டு போறதுக்கு வெஹிக்கிளுக்கு கொடுத்த சம்பளமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மையப்படுத்தி மொத்தமா ஒரு விலை அப்படின்றத வந்து நம்ம தீர்மானிப்போம். ஸோ அந்த அடிப்படையில ஆடம் ஸ்மித் வந்துட்டு என்னன்னா ஒரு பொருளாதார மேதை அப்படின்றதுனால வந்துட்டு பொருளாதாரத்தின் அடிப்படையில வந்துட்டு இந்த வர்க்கத்தை வந்துட்டு மையப்படுத்துறாரு. ஸோ பொருளாதாரத்தின் அடிப்படையில அவர் 3 விதமா தான் சொல்றாரு. வந்துட்டு தொழிலாளர், நில உடைமையாளர், வணிகர், இந்த 3 அடிப்படையில தான் வந்துட்டு அவர் டிஃபைன் பண்றாரு. ஸோ அப்போ அரிஸ்டாட்டில் சொல்றது 3 விதம், 3 வர்க்கம் அப்படின்னு: செல்வந்தர், வறியவர், இடைநிலையினர். அப்புறம் காரல் மார்க்ஸ் அவர்களை வந்துட்டு 2 விதமா தான் வந்துட்டு டிஃபைன் பண்றாரு. ஒன்று வந்துட்டு முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம். ஆடம் ஸ்மித் அவங்க சொல்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இட்ஸ் எ கிரேட் எக்கனாமிஸ்ட். அவர் டிஃபைன் பண்றது 3 விதமா வந்துட்டு டிஃபைன் பண்றாரு. ஒன்று லேபர் கேட்டகரி, தொழிலாளர். செகண்ட் வந்துட்டு லேண்ட்லார்ட்ஸ், நில உடைமையாளர்கள். மூன்றாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா வணிகர், பிஸ்னஸ் பீப்புள். இந்த 3 குரூப் ஆஃப் வர்க்கம் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்துட்டு அவர் டிஃபைன் பண்றாரு. இது எல்லாமே ஒவ்வொரு அறிஞர்கள் வந்துட்டு டிஃபைன் பண்றது. பட் பேசிக்கா இந்த சொசைட்டில வந்துட்டு 3 விதமா வந்துட்டு நம்ம வகைப்படுத்துறோம். அதாவது என்னன்னா இது எல்லாம் ஓகே தான், தொழிலாளர், நில உடைமையாளர், வணிகர், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம், செல்வர், வறியவர், இடைநிலையினர், இது எல்லாமே ஓகே தான். இது எல்லாமே ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில இல்ல அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், அதாவது ரிசோர்சஸ் அடிப்படையில இல்ல அவங்களுடைய நாலேஜ் அடிப்படையில உருவாகக்கூடியது. ஆனா இதை தாண்டி ஒரு பொதுவா வந்துட்டு நம்ம எப்படி மையப்படுத்துறோம், வகைப்படுத்துறோம் வர்க்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 3 விதமா வந்து நம்ம வகைப்படுத்துறோம். ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உயர்தட்டு, அப்புறம் நடுத்தர வர்க்கம், அப்புறம் அடித்தட்டு வர்க்கம். இதுதான் பொதுவா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது அடித்தட்டுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொதுவா இதைத்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அடித்தட்டு. இப்போ அடித்தட்டு அப்படி வர்க்கம் அப்படின்றது என்ன பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தின் அடிப்படையில வந்துட்டு மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடியவங்க. அதாவது என்னன்னா தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் வந்து நம்ம அடித்தட்டு வர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது தங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவுக்கு கஷ்டப்படக்கூடியவங்க, தங்களுடைய எவ்ரிடே லைஃபுக்கு, தினசரி வாழ்க்கைக்கே வந்துட்டு கஷ்டப்படக்கூடிய மக்கள், தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு கஷ்டப்படக்கூடிய மக்கள். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சின்ன குடிசையில வந்துட்டு குடியிருந்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா சின்னதா ஒரு ஓட்டு வீடு இருக்கும், இல்லைன்னா சின்னதா வந்துட்டு ஒரு ஒரு குடில் மாதிரி போட்டு குடியிருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு தனியா ஒரு வீடு வசதிகள் கூட வந்துட்டு சரியா இல்லாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய, ரொம்பவும் பின்தங்கி இருக்கக்கூடியவங்க, பொருளாதாரத்தின் அடிப்படையில இருக்கலாம், இல்ல அவங்களுடைய அடிப்படை தேவைகளின் அடிப்படையில ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படையில, அதாவது வாழ்க்கை தரத்தின் அடிப்படையில அவங்களுடைய ஆடைகள் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஆடைகள் 3 ஆடைகள் தான் வச்சிருப்பாங்க. அதவே மாத்தி 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 துவைச்சு வேலைக்கு போட்டுட்டு போகக்கூடிய மக்களை வந்துட்டு நம்ம அடித்தட்டு வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பீப்புளா வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு
அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் எத்தனையோ வீடு கிராமப்புறங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கும் மண் அடுப்பு வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கவங்கலாம் இருக்காங்க. இன்னைக்கும் இந்த விறகு வச்சு சமைக்கக்கூடிய மக்கள்லாம் இன்னைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த அடித்தட்டுல இருக்கக்கூடியவங்க. இன்னைக்கும் நம்ம சில இடங்கள்லாம் பார்க்குறோம். 3 வேளை சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆனா சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2 வேளை சாப்பாடு சாப்பிடக்கூடியவங்க. இல்லைன்னா ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிடக்கூடிய ஆஹ் சூழல்ல வாழக்கூடிய மக்கள் அப்படின்றதும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்ப அடித்தட்டு வர்க்கம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தின் அடிப்படையில ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடியவங்க. இந்த சமூக கட்டமைப்புல பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமா அவங்க வந்துட்டு பிரிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அடித்தட்டு, நடுத்தர வர்க்கம், அப்புறம் வந்துட்டு உயர் வர்க்கம் அப்படின்றது. ஸோ இந்த அடித்தட்டுல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை நம்ம அதுல பார்க்குறோம். அடுத்ததா செகண்ட் அடுக்கமைவுல பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தர வர்க்கம். நடுத்தர வர்க்கம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ராயலான ஒரு லைஃப்பும் கிடையாது. ரொம்ப வந்துட்டு ஒரு பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாதார முறையும் இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளுக்கு தகுந்தது மாதிரியான பொருளாதார வசதிகள், அந்த தேவைகளுக்கு தகுந்தது மாதிரியான பொருளாதார வசதிகள் மட்டும் இல்லாம அதை விட ஒருபடி பொருளாதாரத்துல வந்துட்டு மேம்பாடு அடைந்த ஒரு ஒரு வர்க்கம், ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் தான் வந்துட்டு நம்ம நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்றோம். அவங்களுடைய கல்வி தேவைகளா இருக்கலாம், அவங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி தேவைகளா இருக்கலாம், இல்ல அவங்க பின்பற்றக்கூடிய திருமண முறைகளா இருக்கலாம், அதுக்கு செலவு பண்ணக்கூடிய செலவுகளா இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடுநிலையோட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இது. ரொம்ப இப்போ அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் வந்துட்டு மேரேஜ் வைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கிராண்டா பண்ணலைன்னா கூட, ரொம்ப லோயஸ்டா பண்ணலைன்னா கூட, ஒரு ஆவரேஜா ஒரு ஒரு லேக்ஸ் கணக்குல இருக்கக்கூடிய ஒரு ஹாலை ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் நடத்தாம ஒரு ஒரு 40,000 ஒரு 50,000 இருக்கக்கூடிய ஒரு ஹாலை புக் பண்ணி ஒரு ஃபெஸ்டிவல் வந்துட்டு செலிப்ரேட் பண்றது, அவங்களுடைய மேரேஜை வந்துட்டு செலிப்ரேட் பண்றது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப உயர்வான ஒரு நிலையிலும் இல்லாம ரொம்ப வந்துட்டு பின்தங்கிய நிலையிலும் இல்லாம ஒரு சமூகத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடுத்தரமான சூழல்ல இருக்கக்கூடிய மக்களை தான் வந்துட்டு நம்ம நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த நடுத்தர வர்க்கம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொருளாதாரத்தின் அடிப்படையில நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்க. அதாவது என்னன்னா அவங்களுடைய தேவைகளுக்கு மீறி ஒரு படி 2 படி வந்துட்டு நல்ல சம்பாதித்து நல்ல ஒரு சொத்து மதிப்புகளை உள்ளடக்கியவங்க, ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு நம்ம நடுத்தர வர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப 3ஆவதா இருக்கக்கூடிய அந்த உயர் வகுப்பு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈவன் இப்ப நம்ம 2 வர்க்கம் பார்த்தோம். அடித்தட்டு ஒரு வர்க்கம், நடுத்தர வர்க்கம் அப்படின்றது ஒண்ணு பார்த்தோம். இப்ப உயர் வர்க்கம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த உயர் வர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க நல்ல வசதி வாய்ப்புல இருக்கக்கூடியவங்க. அதாவது நல்ல வசதி வாய்ப்பு அப்படின்றது வந்துட்டு என்னன்னா தங்களுடைய தேவைகள் என்ன, தங்களுடைய தேவைகளை தாண்டி ஒரு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க. எக்கனாமிக்கலா, கல்வி அடிப்படையில, இல்ல வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை தர முறைகள் அடிப்படையில, இல்லைன்னா வந்துட்டு அவங்களுடைய அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் அடிப்படையில. சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கண்ணாடி ஒரு கிளாஸ் பயன்படுத்துகிறோம், ஆப்டிகல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா லக்ஸூரியராக இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கிளாஸோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதே நம்மளுக்கு வியப்பா இருக்கும். ஏன்னா இவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்காங்களா, ஒரு சாதாரண கிளாஸுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ கையில வாட்ச் வந்துட்டு கட்டிருப்போம். நீங்க சில மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஏதோ நண்பன் நினைக்கிறேன் அந்த மூவிஸ்ல வரும். அந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு வாட்ச் வாங்கி கொடுத்துருப்பாரு, திஸ் இஸ் 2 lakhs அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு இல்லையா. அப்போ அந்த இன்னொரு ஹீரோ கூட வந்து சொல்லுவாரு, இது வெறும் 200 ரூபாய் தான், நான் இந்த வாட்ச் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த ஒரு வாட்சோட விலை அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு 100 ரூபாயில கூட வாட்ச் இருக்கு. ஆனா ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் அப்படின்றவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற எல்லாமே வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு சாரி ஒரு பிராண்டடா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப வந்துட்டு என்னன்னா எல்லாமே வந்துட்டு ரொம்ப உயர் தரத்துல இருக்கக்கூடியது. அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டா இருக்கலாம் எல்லாமே. இப்ப நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சாதாரண ஒரு ரைஸ் அதுதான், இல்லைன்னா இட்லி தோசை அதுதான். சில ஹை கிளாஸ் ஃபேமிலிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸே வந்துட்டு
காலை உணவா எடுத்துக்கிடுவாங்க. அவங்க சாப்பிட்ற அந்த மெட்டீரியலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு பிராண்டடான மெட்டீரியலா வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹை கிளாஸா, ரொம்ப வெல் செட்டில்டா, ரொம்ப வந்துட்டு எல்லா விதமான வசதிகளையும் வந்துட்டு தன்னகத்தே வந்துட்டு உருவாக்கி இருக்கவங்களை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், ஒரு உயர்தட்டு வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் நம்ம சொல்றோம். ஸோ அதுதான். ஸோ அப்ப காமனா 3 விதமா இருக்கு. ஒண்ணு அடித்தட்டு வர்க்கம். அடித்தட்டு வர்க்கம் அப்படின்றவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப பின்தங்கிய நிலையில, பொருளாதாரத்தின் அடிப்படையில, கல்வி அடிப்படையில, வாழ்வாதாரங்கள் அடிப்படையில, தங்களுடைய பேசிக் நீட்ஸ், அடிப்படை தேவைகளின் அடிப்படையில வந்துட்டு ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை தான் வந்துட்டு நம்ம அடித்தட்டு வர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அடித்தட்டு வர்க்கத்துல அவங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க சில சில இல்ல பல இடங்கள்ல வந்துட்டு அடித்தட்டு மக்களை நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி நடுத்தர வர்க்கம். நடுத்தர வர்க்கம் அப்படின்றது ஒரு ரொம்ப வெல் செட்டில்டாவும் இல்லாம, ரொம்பவும் வந்துட்டு பின்தங்கிய நிலையிலும் இல்லாம ஒரு ஆவரேஜான ஒரு லைஃப்பை வந்துட்டு சர்வே பண்ணக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் கிளாஸ் தான் வந்துட்டு நம்ம நடுத்தர வர்க்கம் அப்படின்றது நம்ம சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயர்தட்டு வர்க்கம். அந்த உயர்தட்டுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா விதமான வசதிகளையும் தங்களுடைய தேவைகளாக இருக்கட்டும், தங்களுடைய எல்லாத்துக்கும் அவங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வெல் செட்டில்டா இருக்கக்கூடியவங்க தான் வந்துட்டு நம்ம அதை சொல்றோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமுதாயத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதிகாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வந்துட்டு 2 விதமா வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்துட்டு அதிகாரம் படைத்தவர்கள், அதிகாரம் இல்லாதவர்கள் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். அதாவது இந்த மேட்டுக்குடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப உயர்வான குடியில இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்துட்டு இது என்னன்னா இந்த இடத்துல கேஸ்ட் அப்படின்றது வந்துட்டு உள்ள இன்வால்வ் ஆகும். அதாவது உயர்குடியை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு கீழே இருக்கவங்க அப்படின்ற கேட்டகரி நம்ம பயன்படுத்துவோம். உயர்குடி, தாழ்ந்த குடி அப்படின்ற மாதிரியான ஆஸ்பெக்ட்ல இருக்கும். ஸோ அந்த ஒரு வர்க்கம் அப்படின்றது ஒரு அரசியல், பொருளாதார அல்லது சமய, கல்வி, சமூக ஊடகவியல் முனைகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆதிக்கம் அல்லது அதிகாரம் செலுத்தும் மக்கள் குழுவை வந்துட்டு உயர் வர்க்கம் அப்படின்றது நம்ம சொல்றோம். எல்லா இடத்துலையுமே. அதாவது வந்துட்டு அரசியல்ல அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் வந்துட்டு இருக்கும். அரசியல்ல வந்துட்டு அவங்க வந்து சொன்னா போதும், இல்லைன்னா வந்துட்டு அவங்க ஒரு வாய்ஸ் கொடுத்தா கூட போதும், அவங்களுக்குன்னு ஒரு பெரிய இது இருக்கும், பெரிய சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியானது. இப்போ பொருளாதாரத்தின் அடிப்படையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் வந்துட்டு உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மக்களை வந்துட்டு நம்ம சொல்றோம் பொருளாதாரத்தின் அடிப்படையில். அதாவது இதெல்லாம் உயர் வர்க்கத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசியல் சார்ந்து அதிகாரத்தின் அடிப்படையில வந்துட்டு ரொம்ப மேம்பாடு உடைய மக்கள், அதிகாரத்தின் அடிப்படையில வந்துட்டு எல்லா அதிகாரங்களையும் தன்னகத்தை உள்ளடக்கக்கூடிய ஒரு வர்க்கமா இருப்பாங்க. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்வியில பாத்தீங்க அப்படின்னா சொல்லவே வேணாம். பெரிய லெவல் ஆஃப் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய பீப்புள் வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனே வந்துட்டு ரன் பண்ணக்கூடிய பீப்புள். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் எல்லா காலேஜும் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காருங்க, ஒரு பெரிய யூனிவர்சிட்டியே கட்டுவார்ப்பு இருக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்டை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஒரு உயர்தர வர்க்கத்துக்கு வந்துட்டு. அதை நம்ம ப்ரீவியஸாக நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். எங்கெல்லாம் வேறவர் அவங்க டிராவல் பண்ணாங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு கௌரவத்தை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்மையா வந்துட்டு இந்த அதிகாரம் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். அப்ப இந்த வர்க்கத்துல பொதுவா உயர்தட்டு வர்க்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அரசியல் தன்மையில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நேம் இருக்கும். அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட், பொருளாதார அடிப்படையில வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க. கல்வி அடிப்படையில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தா இருக்கலாம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சார்ந்ததா இருக்கலாம், சொத்துக்கள் சார்ந்ததா இருக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உயர்தட்டு வர்க்கத்துல அவங்க எதிர்பார்ப்புகளுக்கு அதிகமாகவே, அதாவது என்னன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தங்களுடைய தேவைகளை தாண்டி, இப்ப ஏன்னா அடித்தட்டு வர்க்கத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய தேவைகளுக்கே பூர்த்தி செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டெய்லி வேலைக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வேலைக்கு போயிட்டு வந்து அன்னைக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சுதான் அன்னைக்கு அன்றாட தேவைகளுக்கே வந்துட்டு அதை பயன்படுத்திக்கிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா நீங்க உயர்தட்டு வர்க்கத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரியான கட்டமைப்பு எதுவுமே இல்லை. உயர்தட்டு வர்க்கத்துல வந்துட்டு அவங்க எடுத்துக்கிறக்கூடிய ஃபுட் அப்படின்றதே வந்துட்டு
அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். அவங்க எடுத்துக்கிறக்கூடிய ஆடைகள், பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அதான் நம்ம சொன்னோம், ரொம்ப பிராண்டடாக இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட்டில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரைஸில் தான் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு பிரிக்கிறோம். அதாவது என்னன்னா, நடுத்தட்டு, உயர்தட்டு, அடித்தட்டு, இதுதான் பொதுவாக இருக்கக்கூடியது. இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது அரிஸ்டாட்டிலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு அவர் 3 விதமா வந்துட்டு சொல்றாரு. செல்வந்தர், வறியவர், இடைநிலையினர் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு அவர் மையப்படுத்தினார். அதே மாதிரி கார்ல் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம். ஆடம் ஸ்மித் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3 விதமா சொல்றாரு. ஒன்று வந்துட்டு லேபர் கேட்டகரி, அதாவது தொழிலாளர் கேட்டகரி, நில உடைமையாளர், வணிகர் அப்படின்றத வந்துட்டு அவர் மையப்படுத்துறாரு. ஸோ இந்த அடிப்படையில தான் வந்துட்டு நம்ம வர்க்கம் அப்படின்றத வந்துட்டு வகைப்படுத்துறோம். ஏன்னா ஒவ்வொரு வகையிலுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அடிப்படையில, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு, ஏதாவது ஒரு மைய கருத்தை வச்சுதான் வந்துட்டு நாம ஒரு வர்க்கம் அப்படின்றதே உருவாக்குறோம். இப்ப செல்வந்தர் அப்படின்னா என்ன மைய கருத்து இருக்கும்? செல்வந்தர் அப்படின்னா நம்ம ஜென்ரலாவே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பொருளாதாரத்தின் அடிப்படையில வந்துட்டு அந்த பொருளாதாரம் அப்படின்றத மையப்படுத்தி, இல்லைன்னா அவங்க பண்ணக்கூடிய தொழிலை மையப்படுத்தி அவங்க என்ன மாதிரியான ஆக்குபேஷனல் பேட்டர்னை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான். அது ஏதாவது ஒரு மைய கருத்து, ஏதாவது ஒரு மையத்தை அடிப்படையாக வச்சுதான் நம்ம வந்துட்டு ஒரு வர்க்கம் அப்படின்றதே வந்துட்டு வகைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இடைநிலையினர் அப்படின்றத நம்ம எதை வச்சு மையப்படுத்தினோம்? அவங்களுடைய வாழ்வாதார முறைகள், அவங்களுடைய தொழில் முறைகள், அவங்களுடைய சிந்தனை முறைகள், அவங்களுடைய குடியிருப்பு சார்ந்த முறைகள், அவங்களுடைய அதிகாரம் சார்ந்த முறைகள், அவங்களுடைய அந்தஸ்து சார்ந்தது, அவங்களுடைய சமூக பங்களிப்பு சார்ந்தது, இது எல்லாத்தையும் மையப்படுத்தி தான் நாம அவங்கள வந்துட்டு இடைநிலையினர், அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்றத வந்துட்டு நம்ம தீர்மானிக்கிறோம். ஸோ அதே மாதிரிதான் இப்ப கார்ல் மார்க்ஸ் வந்துட்டு முதலாளி தொழிலாளி அப்படின்றத சொல்றாரு அப்படின்னா, முதலாளி தொழிலாளி அப்படின்றது என்ன அடிப்படையில சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. முதலாளி அப்படின்றவங்க வந்துட்டு எல்லா விதமான வளங்களையும் வந்துட்டு தங்கள்கிட்ட வச்சுக்கிறக்கூடியவங்க, எல்லா விதமான ரிசோர்ஸஸும் அவங்ககிட்ட அவைலபிளா இருக்கும். அப்ப தொழிலாளி அந்த ரிசோர்ஸஸை மையப்படுத்தி தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு முதலாளி அப்படின்ற ஒரு வர்க்கத்தில் இருக்காங்க. அப்ப ரிசோர்ஸஸ் அவைலபிளா இல்லாத ஒரு கேட்டகரி, என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு ப்ராப்பரான வீடு இல்லை, எனக்கு ப்ராப்பரான செட்டில்மெண்ட் இல்லை, எனக்கு ப்ராப்பரான ட்ரெஸ் பேட்டர்ன் இல்லை, எனக்கு ப்ராப்பரான ஒரு ஃபுட் இல்லை அப்படின்னும் போது என்ன பண்றோம், இன்னொருத்தரை போய் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த டிபெண்டன்சி யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது எல்லாம் யார்கிட்ட இருக்கோ அவரை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்ப இது எல்லாம் ஒருத்தட்ட இருக்கு, அவர் தான் முதலாளி. அவர்கிட்ட நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு தொழிலாளி கேட்டகரியில வந்துட்டு வரப்போறேன். அதுதான் கார்ல் மார்க்ஸோடைய மையம். அவர் என்ன சொல்றாருன்னா, பொருளாதாரத்தின் அடிப்படையில தொழிலாளி முதலாளி அப்படின்றத பிரிக்கிறாரு. அதுதான், 2 தான். அதே மாதிரி ஆடம் ஸ்மித் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு எக்கனாமிக்ஸ் அப்படின்றதுனால அவரும் பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் பிரிக்கிறார். ஏன்னா லேண்ட்லார்ட்ஸ், நில உடைமையாளர்கள், நில உடைமையாளர்கள் அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், எல்லா விதமான வசதிகளும் எல்லா விதமான நிலங்களும் இருக்கும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, புஞ்சை நிலம், நஞ்சை நிலம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்ப இது இல்லாத ஒரு கேட்டகரி யாரா இருப்பாங்கன்னா தொழிலாளி கேட்டகரியா இருப்பாங்க. அப்ப அந்த தொழிலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிலம் இருக்கக்கூடியவங்ககிட்ட, இந்த புஞ்சை நிலமா இருக்கட்டும், நஞ்சை நிலமா இருக்கட்டும், அவங்க கிட்ட போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தான் வந்துட்டு நம்ம தொழிலாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த 2 பேரும் இருக்காங்க, சரி ஓகே, நில உடைமையாளர்களும் இருக்காங்க, தொழிலாளர்களும் இருக்காங்க. ஆனா அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய, அவங்க அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த மெட்டீரியலை வந்துட்டு யாரு கொண்டு போயிட்டு வணிகப்படுத்துறது, யார் வந்துட்டு சந்தையில விற்கிறது, யார் வந்துட்டு மார்க்கெட்ல கொண்டு போய் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிகர். ஸோ அந்த வணிகர் கேட்டகரி அப்படின்றது வந்துட்டு இவர் சொல்லக்கூடிய 3 விதமான இதா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்ல வர்க்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம், அது எதன் அடிப்படையில வர்க்கத்தை வந்துட்டு உருவாக்குறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வருமானத்தின் அடிப்படையில, வாழ்க்கை தரத்தின் அடிப்படையில, கல்வி அடிப்படையில, குடியிருப்புகள் சார்ந்தது, அதிகாரம் சார்ந்து, இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சமூக அந்தஸ்து சார்ந்து நம்ம வந்துட்டு ஒரு வர்க்கத்தை வந்துட்டு உருவாக்குறோம். அது மாதிரி வர்க்கத்துடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஹார்டன் ஹண்ட் அவருடைய டெஃபினிஷன், கென்ஸ்பர்க்கோடைய டெஃபினிஷன் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வர்க்கத்துடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வர்க்கம் அப்படின்றது சமூக அந்தஸ்து சார்ந்தது, அது ஒரு ஃபீல் கிரியேட்டர், உணர்வு சார்ந்தது, அதே மாதிரி கௌரவத்தின் மூலக்காரணி, அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்தது, இது எல்லாமே வர்க்கத்துடைய குணாதிசயங்களா இருக்கு. அதே மாதிரி வர்க்கத்துடைய வகைகள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சில அறிஞர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்தோம். அரிஸ்டாட்டில், கார்ல் மார்க்ஸ், ஆடம் ஸ்மித், இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் இருக்கு. ஸோ நன்றி, மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம்.